इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஆத்மா சத்தியம் ததன்ய சர்வம் மித்யா அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லிட்டாரு. உடனே குரு பார்த்து ஆத்மா சத்தியம்னு சொன்னார, அந்த ஆத்மா என்ன அப்படின்னு கேட்டான். ஆத்மா கஹா, ஆத்மா கஹா அப்படின்னா ஆத்மா என்னன்ற அர்த்தம் இல்ல, நான் யாரும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. புஸ்தகத்துல ஆத்மா கஹா, ஆத்மானா என்ன அப்படின்னு கேக்குறான். ஆத்மா கஹான்னாக்கா நான் யார், அதுதான் அந்த கேள்வி. நான் யாருன்னா நான் யார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் எதிரிஷ்டா, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இதற்கு அதீதமாக இருக்கிறவர், டிஸ்டிங்டா இருக்கிறவர், அதுதான் ஆத்மா. இன்னொன்னு பஞ்ச கோஷ அதீதா, 5 கோஷங்கள், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது எதுவோ அது ஆத்மா. அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகள், ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தா, சுசுப்தி அவஸ்தான்னு அந்த 3 அவஸ்தைக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் இங்க இருந்துருக்காரு, அவர் அதுக்கு சாட்சியா இருக்காரு, அவர் ஆத்மா. அவர் எப்படி இருக்காரு, இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லி அவர் எப்படி இருக்காருன்னு சொரூபத்தை சொல்லுங்கன்னு சொன்னா, சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ரூபமாகவும் யார் இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டான். இது சொன்னதுல ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் இது 3க்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, காரண சரீரம்னா என்னன்னு அவர் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணார், இப்ப அடுத்தது இந்த கேள்வி கேட்டா ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்ன, ஸ்தூல சரீரம் கிம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு போன வாரம் பார்த்தோம், பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம், பஞ்சீகிருதம் ப்ராசஸ் ஆஃப் பஞ்சீகரணம், 5 எலிமெண்ட்ஸும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு தன்மை. எப்படி சேர்ந்தது அப்படின்னு சொன்னா பின்னாடி சொல்ல போறோம். பாதி பாதியா இருந்தது, கீழே இருக்கிற ஒரு எலிமெண்ட் பாதி, பாக்கி 4 பாதி 25% அதுல வந்து இப்படிதான் பஞ்சீகரணம் ஆச்சு. அந்த அந்த பஞ்சமகாபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் என்ற 5 பஞ்சபூதங்களும் பஞ்சீகரணமும் ஆனதுனால செய்யப்பட்டது எதுவோ அதுதான் இந்த ஸ்தூல சரீரம். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு, ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு அந்த 5 காரணமோ அதே மாதிரி நம்மளுடைய வெற்றியில இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் காரணம் அந்த 5 தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம், பஞ்சீகரணத்தினால 5 மகாபூதங்களினால் செய்யப்பட்டது எதுவோ அது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நேர பஞ்சீகரணம் ஆனதுனால வந்துள்ள நம்மளுடைய முன் வினைகள், முன்னோடி சேர்ந்த கர்மாவனாலதான் அவாவாளுக்கு இந்தந்த சரீரம், இந்தந்த ஃபேமிலி, இந்தந்த அழகு, இந்தந்த உடம்பு வாக்கு, இந்தந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றதும் அவா செய்த சத்கர்மாவனால. சத்கர்மான்னு எதுக்காக சொன்னார்னாக்கா, இந்த ஜென்மா ரொம்ப விசேஷமானது, ஜந்துனாம் நரஜென்ம துர்லபம்னு சொன்னதுனால இந்த ஜென்மாலதான் நமக்கு ஃப்ரீவில் இருக்கு. எப்போ ஃப்ரீவில் இருக்கோ அப்பதான் வேதாந்தம் படிக்கலாம், எப்போ வேதாந்தம் படிக்கலாம் அப்பதான் இந்த பிறப்பு இறப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற காரணத்தினால இது சத்கர்மா தான் இருக்கணும். அதனால சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இது சுக்க துக்காதி போக ஆயத்தனம், நமக்கு வரக்கூடிய பெயின் பிளஷர், நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இதுக்கெல்லாம் ஆயத்தனமாக இருக்கிறது. இதுலதான் எல்லாமே நடைபெறுகிறதுனால, ஸ்தூலமா இதுலதான் நடைபெறுகிறதுனா இந்த கவுண்டர்ல தான் எல்லாம் நடக்கிறது. என்னுடைய சந்தோஷமோ என்னுடைய துக்கமோ எல்லாம் அப்படிப்பட்ட போகத்துக்கு ஆயத்தனமாக இருக்கக்கூடியது எதுவோ அது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அவர் என்ன பண்ண, சத்வித பாவ விகாரங்கள், எப்பெல்லாம் நீங்க சிருஷ்டிய சொல்றீங்களோ அப்பெல்லாம் இந்த பாவ விகாரங்களை சொல்லணும். அஸ்தி ஜாயத்தே வர்தத்தே விபரிணமத்தே அபட்சியத்தே விபரிணமதி விபரிணமத்தே இது சத்விகாரவது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னார். யாஸ்கர் அப்படின்றவர் நிகண்டு எழுதினவர்.
அவர் தன்னுடைய சிக்ஷா சாஸ்திரத்துல இந்த எந்தெந்த பொருள் எல்லாம் கிராஸா உலகத்துல இருக்கோ அந்த பொருளுக்கெல்லாம் இந்த 6 விதமான விகாரங்கள் உண்டு. விகாரங்கள்னா சேஞ்சஸ் உண்டு, டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் உண்டு அப்படின்னு எழுதினார். அந்த 6க்கு கட்டுப்பட்டது தான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், இன்க்ளூடிங் திஸ் பாடி அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். அது என்னன்றத கொஞ்சம் இவர் சொன்னார். அஸ்தி அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய கருவுல குழந்தை வந்த உடனே டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்த உடனே ஒரு உயிர் வந்துருதுன்னு சொல்றாரு இல்லையா, அது அஸ்தி. அதுக்கப்புறமா அது என்ன ஆச்சு, 4-5 மாசம் பொறுத்து பிறந்தது, ஜாயத்தே. பிறந்த உடனே கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, அது அம்மா வளர்க்க ஆரம்பிச்ச உடனே அது வருதத்தே, அந்த குழந்தை வளர்றது. வளர்ந்துட்டே போய் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்றது. அதுக்கப்புறம் ஃபுல் மெச்சூரிட்டி வந்துருச்சு. விபரீதம் 24-25 வயசு வரைக்கும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வளர்றதெல்லாம் நின்று போயிடுச்சு அந்த ஹைட் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு 30-40 வயசு ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அபர்ச்சி எல்லாம் டீச்சர் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் செத்து போகுது. இதுதான் ஒரு பிறப்பு இறப்புடைய நிலைகள். இப்படிதான் எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், அது அனிமலா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற எல்லாமே இப்படிதான் வருது. அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினச்சதி அப்படின்னு 6 பாவ விகாரங்களுடன் கூடினது எதுவோ அது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுடைய ஸ்தூல சரீரம் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வதிரிக்தகான்னு சொன்னார். ஸ்தூல சரீரம் புரிஞ்சுட்டு அடுத்தது சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னு இப்ப பார்க்கணும். ஸ்தூல சரீரத்தை அவர் சொல்லும் போது 3 சரீரத்தை வச்சுட்டு சொன்னார். அதுல முதல் சரீரத்தை பார்த்தோம். இப்ப 2வது சரீரம் என்ன, இந்த சரீரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த சரீரமானது சூக்ஷ்ம சரீரம்னா நம்ம சாதாரணமா முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது மனசு. மனசதான் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு, அதை அவர் சொல்லுவார். சாதாரணமா புரிஞ்சுக்கிறது மனசு. மனசு புத்தின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சட்டில் பாடின்னு நம்ம அதான் சொன்னோம். சட்டில் பாடின்னா என்ன அர்த்தம்னா சின்ன பாடின்னு புரிஞ்சுக்க கூடாது. சட்டிலிட்டி இன் வேதாந்தா இஸ் மெஷர்ட் பை இஸ் பர்வேசிவ்னஸ்னு சொல்லுவோம். நீங்க இங்க உட்கார்ந்த மாத்திரத்துல எவ்வளவு தூரம் போக வருதுன்னா அதுக்கு பேர் தான் சட்டில். கண்ணுக்கு பார்க்க முடியாதது எதுவோ அது சட்டில். ஸ்தூல சரீரத்துல கண்ணால பார்த்தோம், கை காலு விரல் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தை யாராலும் கண்ணால பார்க்க முடியாது, அதனால சட்டில் பாடி. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சரீரமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னோம். இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கவே இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பேஸ் பண்ணி தான் பெரிய பெரிய பிலாசபில திருஷ்டி சிருஷ்டி வாதம்லாம் பின்னாடி வரப்போறது. Man is what he thinks அப்படின்னா, you are what you think அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம யார் மனசுல எப்படி இருக்கோ அப்படிதான் உலகம் இருக்கு. இந்த வாஸ்துவானின்னு இந்த ஹிந்தி பார்சி எல்லாம் கூட இந்த தீரி எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதுதான் உலகம், எப்படி நினைக்கிறியோ அப்படிதான் இந்த உலகம் ஆறுது. எப்படி அந்த மீன் கொஞ்சம் பிடிக்கணும்னா அந்த மீன் அந்த கொஞ்சம் பார்த்துட்டே அதை பத்தியே நினைச்சிட்டே இருந்தா அது கொஞ்சம் வெளியில வந்துருமா. அப்படி அவாவா மனசை வச்சுட்டு எல்லாரும் பாக்குறதுனாலதான் இந்த உலகமே வந்தது அப்படின்னு ஒரு தீரி அப்படி சொன்னார். ஆக நம்ம அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிரம்மத்தை தான் காரணமா ஒத்துருக்கோம். இந்த மனசுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அது சொல்றதுக்காக சொன்னேன். மனசுதான் காரணம்ன்றதுக்கு உபனிஷத்து என்ன சொல்றது, மனையேவ மனுஷியானா காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்றது. மனையேவ மனுஷியானா காரணம், இந்த மனசுன்றதுதான் மனுஷனா இருக்கிறதுக்கே காரணம். அந்த காரணம் தான் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற பந்தம், இதுல இருந்து விடுபடக்கூடிய முக்திக்கும் காரணம் என்ன, அந்த மனசுதான். இந்த பந்தம் இந்த எப்படி இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்தது, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு மனைவின்னு ஆனா, மனைவின்னு ஆன உடனே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எங்கேயோ வருது, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க இவனுக்கு இவன் வருத்தப்படுறான். புத்திரே புஷ்டே அகம் புஷ்டகா, புத்திரே நஷ்டே அகம் நஷ்டகா அப்படின்னா. ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவன் வருத்தப்படுறான், இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒய்ஃபு வருத்தப்படுறா. இது எப்படி இருக்கும், உண்மையிலேயே அட்டாச்மெண்ட் இல்லை. எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். குழந்தை இருக்கிறது அமெரிக்கால, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் இங்க உட்கார்ந்துட்டு அபிராமபுரத்துல கவலைப்படுறாருன்னா எப்படின்னாக்க, இது எப்படி அந்த பந்தம் எங்கேருந்து வந்தது, மனசுலதான் இருக்கு இந்த பந்தம். எல்லாருடைய அட்டாச்மெண்ட் இருக்கு. பந்தம் காரணம் என்ன, அந்த மனசு. அந்த பந்தம்ன்றது இந்த மனசுலதான் இருக்கு. அப்ப எந்த இடத்துல விடுதலை வரணும், எங்க பந்தம் இருக்கோ அங்கதான் விடுதலை, மனசுக்கு தான் விடுதலை வரணும்.
அப்படின்னு இந்த உபநிஷத்து வந்து மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ அப்படின்னு இன்னொரு விதமா இந்த மனசை புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதமா புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு அன்னமயம் இது சௌமிய மனஹா அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றது. சாந்தோக்கிய உபநிஷத்துல எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸ்வேதகேதுக்கு தான் தத்துவமசி உபதேசம் ஆச்சு. அந்த ஸ்வேதகேதுனுடைய அப்பா உத்தாலக ஆருணி, அருண மகரிஷியினுடைய புள்ள உத்தால ஆருணி, அவனுடைய புள்ள ஸ்வேதகேது. அவன் போய் ரொம்ப சின்ன வயசுலயே நிறைய வேதங்கள்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப திமிர நான் எல்லாம் வேதம்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னா. படிச்சுட்டேன்னு அவன் அப்பா சரிப்பா உனக்கு இந்த உலகம் எப்படி வந்தது தெரியுமா, பிரம்ம விஷயத்தெல்லாம் கத்துண்டியா அப்படின்னு. ஐயோ இது எனக்கு புள்ளியே தரலையே அப்படின்னா. இல்ல நீ போய் தபஸ் பண்ணி பாரு அப்பதான் தெரியும் உனக்கு பிரம்மம் என்னன்றதை கண்டுபிடின்னு. அவன் போனா அண்ணன் தான் பிரம்மான்னு எப்படி தைத்திரிய உபநிஷத்துல வந்த மாதிரி அதே மாதிரி இவனு இங்க வந்து இந்த சரீரம் தான் பிரம்மான்னு சொன்னா வந்தோடனே சரீரம் பிரம்மம் இல்லப்பா, அதை விட சூக்ஷ்மமா ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மம், அதை போய் நீ தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ வேதம் எல்லாம் முழுக்க படிச்சிருக்கியா, நல்லா முழுக்க படிச்சிருக்கேன், நன்னா சொல்லுவியா, நன்னா சொல்லுவேன், நான் சொல்லி காமிச்சேன். ஒரு 15 நாளைக்கு சாப்பிடாம இரு, இன்னில இருந்து வெறும் தண்ணி மாத்திரம் சாப்பிடு அப்படின்னு. சரி நீ 15 நாள் அப்பா சொன்ன மாதிரி கேட்டு சாப்பாடே சாப்பிடல, வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சுட்டே இருந்தான். ரொம்ப டயர்டா அப்பாவை பார்க்க வந்தான். வந்த உடனே அவன் சொன்னான், இப்ப நீ தெரிஞ்சிருக்கியா 15 நாளா சாப்பிடலன்னா கூட தண்ணி இருந்தா பிராணம் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலேஜ் கொடுத்தாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா தண்ணினால பிராணனை நிக்க வைக்க முடியும், ஆனா சாப்பாடு இல்லையே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, இப்ப நீ வேதத்தை சொல்லு அப்படின்னாரு. ஒரு பர்டிகுலர் கான்டாக்ட்ல இருந்து ஒண்ணு கேட்கறாரு. அவனுக்கு ஞாபகமே சுத்தமா வரல, ட்ரை பண்றான், வரவே இல்லை. அப்ப இப்ப புரிஞ்சுட்டியா, அன்னம் இல்லைன்னாக்க உன் மனசு வேலை செய்யாது, மனசு வேலை செய்யணும்னா உனக்கு மெமரி போயிடுறது, ஆகையினால ரொம்ப சூட்சுமமா இருக்கிறது மனசு அப்படின்னு சொல்லி அன்னமயன்கி சௌக்கிய மனஹான்னு ஆரம்பிச்சு அந்த பிரச்சனைத்துல சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த கதை வருது. இப்படி சூக்ம சரீரம் தான் ரொம்ப கட்டலா இருக்கு அன்னமயத்தை விட அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்தது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபுட்டு தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மைண்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. சோ இப்ப என்னாச்சு, அன்னமயத்தினாலதான் இந்த மனசரீரம் வந்தது. இந்த மனசரீரம் எப்படி வந்ததுன்றதுக்கு காரணம் ஃபுட்டுன்னு ஒரு காரணம் ஆச்சு, சாதாரண காரணம். இப்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த மனசுக்கு ஸ்தூல சரீரம் வந்து சூக்ம சரீரத்துல இருந்து வந்ததுனால ஸ்தூல சரீரத்துக்கு காரணமா இருக்கிறது எதுவோ அது சூக்ம சரீரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தியை செய்யறதுக்கு முன்னாடி பகவான் ஒரு கிரியேஷனை பண்ணோம்னா என்ன பண்றாரு, ஐஷத பகுஷ்யாம் பிரஜா ஏதி ததபோதப்யத ததபஸ்தத்வா சர்வம் அத்ருஜதே எதி தத் திருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷதே ததனு பிரவிஷ்ய தச்சத்யச்சா பவதே அப்படின்லாம் உபநிஷத்து சொல்றது. முதல்ல பிளானிங் நெசசிட்டி. நம்ம ஆத்துல கூட ஒரு காபி போடணும்னா மாமிக்கு முதல்ல எப்படி காபி போடணும்ன்றது நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆசைப்படணும், போடணும்னு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் காபி போட முடியும் இல்லையா. ஒரு யாகம் செய்யணும்னா எனக்கு எல்லாம் எப்படி யாகம் பண்ணணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு, நாலேஜ் இருந்தா மாத்திரம் போதாது, அதை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கணும். வித்வான் ஜானாதி இச்சதி எதே அப்படின்னு மீமாம்சா நியாயம். அவனுக்கு நாலேஜ் இருந்தா மாத்திரம் போல செய்யணும்ன்ற ஆசை இருக்கணும், அப்பதான் ஒரு பொருளை செய்யணும். அந்த செய்யணும்னு ஆசை இருக்கணும்னா என்ன அர்த்தம், அவன் நாலேஜோட இருந்திருக்கணும்ன்ற அர்த்தம். அந்த மாதிரி நாலேஜா இருக்கிறவனாலதான் ஐஷத அவர் வந்து பிளான் பண்ணார், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுவோம் நினைச்சாரு, அதுக்கப்புறம் தான் பண்ணார். அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரத்தை படைச்சாரு. படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் ஸ்டேஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சார். அந்த பஞ்சீகரணம் ஆன உடனே தான் இந்த சரீரம் வந்தது. அந்த பஞ்சீகரணம் ஆறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் அபஞ்சீகிருதம். அந்த அபஞ்சீகரணமான ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைச்ச உடனே என்னாச்சு, நிறைய சமஷ்டியான சூக்ம சரீரங்கள் உண்டாச்சு. அதே மாதிரி வெஸ்டியான நமக்கும் சூக்ம சரீரம் உண்டாச்சு. அந்த சூக்ம சரீரத்திலிருந்து தான் இந்த ஸ்தூல சரீரம் உண்டாச்சு. ஆக இந்த ஸ்தூல சரீரத்துக்கு காரணமா எது இருக்குன்னாக்கா சூக்ம சரீரம் இருக்கு. பஞ்சீகரணம் ஆன உடனே வந்தது ஸ்தூல சரீரம்.
பஞ்சீகரணம் மாறத்துக்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்தது சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னாதான் தெரியும், நேர பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா லோகத்துல எப்படி நியாயம்னாக்க, ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதை பண்ணணும்னு ஆசை இருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அப்படின்னா பிளானிங் இஸ் நெசசரி ஃபார் மேக்கிங் எனிதிங். ஒன்னு உற்பத்தி பண்ணணும்னா பிளானிங் இஸ் மஸ்ட். அந்த பிளானிங்கினுடைய ஸ்டேஜ் இல்லையா, அதெல்லாம் அந்த சட்டில் பாடியினுடைய ஸ்டேஜ். பகவான் அந்த ஸ்டேஜ்ல உண்டு பண்ணதான ஒரு விஷயம் தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு தெரியுது. இப்போ இது என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம். அபஞ்சீகிருத, இப்ப நான் சொன்னேன்னா பஞ்சீகிருதம் ஆகத்துக்கு முந்தின ஸ்டேஜ், அந்த 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 ஒரு சூக்ஷ்மமான ஒரு நிலை. அந்த அந்த சமயத்துல பஞ்ச மகாபூதைஹி கிருதம், அப்பொழுது உண்டானது எதுவோ அதுதான் சூக்ஷ்ம சரீரம். அது மாத்திரம் இல்ல, சத்கர்ம ஜன்யம். அங்க எப்படி சத்கர்ம ஜன்யம்ன்ற ஒத்துக்கிட்டோமா ஸ்தூல சரீரத்துக்கு, அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்கும் காரணம் சத்கர்மம். நம்ம முன்னாடி செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த ஜென்மா இந்த இன்டெலெக்ட் நடந்துருது. ஒரே வீட்டுல இருக்கிற பேர், ஒரு பையன் இன்டெலிஜென்டா இருக்கான், ஒரு பையன் அவ்வளவு இன்டெலிஜென்டா இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அப்பா அம்மா ஒண்ணுதான், வளர்த்த விதம் ஒண்ணுதான், சாப்பிடற சாப்பாடு ஒண்ணுதான். அப்படின்னா கூட என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு, பூர்வ ஜென்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. அது மாத்திரம் இல்ல, ரெண்டு ட்வின்ஸ் பிரதர்ஸ் இருந்தா கூட சரி, அவளுடைய ஐடியாஸ் வேற வேற மாதிரி இருக்கிறத பாக்கணும். அதனால என்ன இருக்கு, சத்கர்ம ஜன்யம்ன்றத ஒத்துக்க வேண்டியிருக்கு. அவளுடைய சத்கர்ம ஜன்யத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவளுடைய சட்டில் பாடி மைண்ட் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூல சரீரம் சுகம் துக்கம் முதல் போகத்துக்கு ஆயத்தனமாக இருந்தது, இது கவுண்டரா இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த சூக்ஷ்ம சுகம் துக்கம் இந்த போகத்துக்கெல்லாம் கருவியாக இருக்கிறது, சாதனமா இருக்கு. இந்த மனசுலதான் நமக்கு சுகம் துக்கம் எல்லாம் தெரியுது, பசி தாகம் எல்லாம் தெரியாது. ஆக இது ஒரு கருவியா இருக்கு, சாதனமா இருக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம்ன்றது. இந்த சூக்ஷ்ம சரீரம்னாக்க இதெல்லாம் புரியுறதை தவிர கிளாரிட்டியா எனக்கு புரியல. சூக்ஷ்ம சரீரம்னா என்னன்னா, இவர் ஒரு லிஸ்ட் போட்டார், ஒரு 17 லிஸ்ட். சுருக்கமா சொல்றேன், இதனுடைய கூட்டம் எதுவோ இதுதான் சூக்ஷ்ம சரீரம். என்ன? பஞ்ச ஞானேந்திரியாணி, 5 ஞானேந்திரியங்கள். பஞ்ச கர்மேந்திரியாணி, 5 கர்மேந்திரியங்கள். பஞ்ச பிராணாதயா, 5 பிராணங்கள். மனசு, புத்தி, இப்படின்னு 17. சாதாரணமா மாண்டிக்ய உபநிஷத்துல 19 போட்டிருக்கு. சித்தமும் அகங்காரமும் சேர்த்து ஏகோண விம்சதி முகா அப்படின்னு சொல்லியிருக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு மாண்டிக்ய உபநிஷத்துல. இவர் 17ன்னு சொல்லியிருக்காரு. 17ன்னு சொன்னா ஒண்ணும் தப்பு இல்லை. இதுல மனசுல அவர் சித்தத்தை எடுத்துட்டார், புத்தியில அகங்காரத்தை எடுத்துட்டார். அதனால 17 இங்க போட்டிருக்காரு. 17ன்னு போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்ல போறோம், 19ன்னு போட்டா அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். சபரிமலையில இருக்கிற 18 படினாக்கா அதுக்கேற்ற மாதிரி சொல்ல போறோம். புத்தியும் அவ்வியக்தமும் அகங்காரமும் சேர்ந்து அதுக்கப்புறம் இருக்கிறவர் தான் ஐயப்பன்னு அங்க சொல்ல போறோம். ஆக 17, 18, 19 எப்படி சொன்னாலும் விஷயம் அவ்வளவுதான். அந்த சூக்ஷ்ம சரீரம்ன்றது பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், மனசு, புத்தி அப்படின்னு ஒரு 17 போட்டாரு. ஏவம் சப்ததச கலாபிகி, கலாபிகினாக்க பாட்டு. ஏவம் இப்படியாக 17 பாட்டுடன் கூடினது. சக எது திசதி, எது இருக்கிறதோ அது தது சூக்ஷ்ம சரீரம், சட்டல் பாடி. அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதைஹி கிருதம். அபஞ்சீகிருதம் பஞ்சமகாபூதங்களும் அபஞ்சீகிருதம் ஆகும் பொழுது உண்டாக செய்யப்பட்டது எதுவோ அது சூக்ஷ்ம சரீரம். அது மாத்திரம் இல்ல, சத்கர்ம ஜன்யம். அவாவாளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இது சத்கர்ம ஜன்யம். சுகம் துக்கம் முதலிய போகங்களுக்கு காரணமாக போன்றதுக்கு கருவியாக இருக்கிறது, சாதனமாக இருக்கிறது. அங்க ஆயதனமா இருந்தது, இங்க சாதனமாக இருக்கிறது. இதை வச்சுதான் நம்ம பிளான் பண்றோம், நல்லது பண்றதா கெட்டது பண்றதான்றது இங்கதான் இருக்கு. அதுக்கு சாதனமா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, பஞ்ச ஞானேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, செவின்னு 5 ஞானேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்கள். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தான 5 கர்மேந்திரியங்கள். பஞ்ச பிராணாதயா, பிராண, அபான, தியான, உதான, சமானம், இந்த 5 பிராணங்கள். மனசு அப்படின்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு. ஆக இந்த 17 அவயவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது எதுவோ அதுதான் சூக்ஷ்ம சரீரம். சப்ததச கலாபிகி சக எது திஷ்டதி, எது இருக்கிறதோ தது அது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு 17 சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த 17 நான் ஏன் சொல்லலைன்னா, பின்னாடி அவர் கேட்க போறாரு, ஒவ்வொன்றும் அவரே சொல்ல போறாரு. இப்போ ஒரு தடவை சொல்லி அப்ப ஒரு தடவை சொல்லாம அப்படியே போலாம். இங்க இப்போ
ஞானேந்திரியங்கள் அப்படின்னா என்ன? ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம்னா காது. எதனால நம்ம காது கேட்கிறோமோ அது அதுக்கு பேர் ஸ்ரோத்ரம். கேட்கிற காரணத்தினாலேயே இதுக்கு பேர் ஸ்ரோத்ரம்னு பேர். ஸ்ரோத்ரம். தொக்கு. தொக்குனாக்க ஸ்கின், டச் இந்திரியத்தை உணரக்கூடிய ஒரு தோல் தொக்கு. சக்ஷு அப்படின்னாக்கா கண்ணு. ரசனா. ரசனானா நாக்கு. ஜிஹ்வா. ரசனா நாக்கு. ரசத்தை அறியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரசனா அப்படின்னு. கிராணம். கிராணம்னா நுகர்வது, மூக்குல நுகர்றதுக்கு கிராணம் அப்படின்னு 5 ஞான இந்திரியாணி. ஞான இந்திரியாணின்னு என்ன? ஞானத்தை கொடுக்கும் கருவிகள் இந்திரியங்கள். நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் 5. நமக்கு ஒரு உலகத்தில் ஞானம் வேணுமானால் இந்த 5 செயல்களும் தேவைப்படுகிறது. இந்த 5 கருவியாக நம்ம யூஸ் பண்ணி தான் இதை அடைய முடியும் அப்படின்றதுக்காக சொன்னது. ஸ்ரோத்ரம், ஸ்வக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம் அப்படின்னு சொன்னார். ஸ்ரோத்ரம்னா காது, ஸ்வக்குனாக்கா தோல், சக்ஷுனாக்கா கண்ணு, ரசனானா நாக்கு, கிராணம்னா மூக்கு அப்படின்னு. இந்த காது, தோல், சக்ஷு, ரசனா, கிராணம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா நமக்கு பார்த்தாலே தெரியறதுன்னு நினைப்போம். இது இல்ல. காதுன்னு சொன்னா நமக்கு என்ன, காதுதான் தெரியறது. என்ன காது இருக்கும், அதுக்காக கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? எவ்வளவு பேர் செவிடா இருக்கான், காது இருக்குதான் அவனுக்கு பார்த்தா, அது கணக்கு கிடையாது. ஸ்தூலமா ஸ்தோத்திரம், தொக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம்லாம் இருந்தாலும் அதுல பின்னாடி ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தி தான் ஞான இந்திரியம். அந்த சக்தியின் மூலமாக தான் அதை கிரகிக்கக்கூடிய விஷயம் தெரியும். எப்போ ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா என்னுடைய ஐடியா என்னன்னா, எப்ப சக்தி இருக்கோ அப்போ ஒரு தேவதையினுடைய அனுகிரகம் வேணும்னு அர்த்தம். அந்த தேவதையினுடைய அனுகிரகம் இல்லாம எப்படி தெரியும் நமக்கு? கண்ணு நமக்கு தெரியுதுன்னா நம்மளா காரணம்? அது ஏதோ அம்பாளுடைய சக்தி இருக்கிறதுனால நமக்கு கண்ணு தெரியறது, காது கேட்கறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. நம்மளுடைய காரியம் ஒண்ணு இல்லையா, சக்தி இருக்கிறதுனால தானே தெரியறது. அப்ப என்ன ஆச்சு, தேவத்தையும் மனசுல வச்சுட்டு வரணும். இந்த தேவத்தையும் இப்ப சொல்ல போறாரு. இதுக்கெல்லாம் யாரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பெரியவர் இருக்காரா, அது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவாவா அந்த வேலையெல்லாம் செய்யறாளோ அதே மாதிரி ஈஸ்வரன் ஒரு பெரிய சக்தி இருக்கு, அம்பான்னு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த சக்தியை கொடுத்துருக்காரு. இந்த வருணன், வாயு, இவாளுக்கெல்லாம் ஒரு இந்திரன், இவாளுக்கெல்லாம் ஒரு ரோல் இருக்கு. அவாவா அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த சக்தி. இப்ப உங்களுக்கு வேணும்னாக்க கண்ணு நல்லா தெரியணும்னாக்க பாஸ்கரா ஆரோக்கியம் நிச்சயத்தா, பாஸ்கரன் கிட்ட இருந்து ஆரோக்கியம் வேணும்னாக்க எல்லாரும் சூரியன் கிட்ட போறோம். இப்போ தானியம் வேணும், வீரம் வேணும், கல்வி வேணும், ஒரு லட்சுமி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தைரிய லட்சுமி கிட்ட போறோம். வீரம் வேணும், வீரலட்சுமி கிட்ட போறோம், தானிய லட்சுமி கிட்ட போறோம். இப்படி அந்தந்த சக்தி யார் யார்கிட்ட இருக்கோ அவாவா கிட்ட போனாதான் அந்தந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இப்போ வியாபாரம் வேணும்னாக்கா என்ன பண்றான், ஸ்கூலுக்கு போறான்னாக்கா பையனுக்கு சரஸ்வதி சரஸ்வதி நமஸ்துபியம்னு சொல்லி கொடுக்குறான். வியாபாரம் பண்றவரா இருந்தா லட்சுமி படத்தை தான் அவன் வைப்பான். சுப் லாபம்னு போட்டு லட்சுமி படத்தை வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது அங்க பணம் தான் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போறான்னாக்கா அந்த இடத்துல என்ன போடுவான், ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னாக்கா அவன் தன்வந்திரி போட்டவா தான் வச்சிருப்பான். பெரிய பில்டிங் வாஸ்துவனுடைய தேவத்தையை வச்சிருப்பான். இப்படி அந்தந்த தேவத்தையை நம்ம பண்ணாதான் அந்தந்த காரியம் நடக்கும்னு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்கள் நல்லா இருக்கணும்னா நமக்கு யாரு தயவு வேணும்னாக்க அந்தந்த தேவதையினுடைய தயவு வேணும் அப்படின்றதுனால அவாவாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது கிடைக்கிறதுன்றதுனால அதுக்கு ஒரு அபிமான தேவதை இருக்காங்க. இப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு காது. இந்த காதுக்கு அபிமான தேவதை, அபிமான தேவதை பிரிசைடிங் டயட்டி. அவர் இல்லையே இது சரியா வராது. நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவரை பிடிச்சிங்கன்னா இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா. இதுதான் அதிஷ்டான தேவதையினுடைய கான்செப்ட். நம்ம இது ஸ்தோத்திரத்துக்கு அதிஷ்டான தேவதை யாரு அப்படின்னா ஸ்தோத்திரத்திய திக் தேவதா. திக் தேவதைகள் 10 திக்குகள் இருக்கு. நார்த், ஈஸ்ட், சவுத், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் அப்படின்னு 4 நிறுத்தி ஈசானன், வருணன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 4 திசைகள், 4 கார்னர்ஸ், இந்த 8, அப்புறம் கீழே மேலன்னு ஒரு 10 இருக்கு. 10 திக்குக்கும் 10 தேவதைகள் இருக்காங்க. 10 குவார்டர்ஸ் இருக்கு, அதனால 10 தேவதைகள் இருக்கு. இந்த 10 பேருடைய தயவு இருக்கிற வரைக்கும் தான் இந்த காது வேலை செய்யும்ன்றதுனால இந்த காது இப்பெல்லாம் நம்ம we should be thankful to these big தேவதா. இது
வேதத்துல எங்க சொல்றதுக்கு திசோ மே ஸ்ரோத்ரே ஸ்திதா ஸ்ரோத்ரகம் ஹிருதயே ஹிருதயம் மகி அப்படின்னு சொல்றதுல பிரமாணம் இருக்கு. ஸ்தோத்திரம் தான் தேவதை, இந்த திசைகள் தான் தேவதை இந்த ஸ்தோத்திரத்துக்கு. இப்பதான் திக் தேவதை, இது தேவதை ஆச்சு. அடுத்தது தொக்குக்கு என்ன தேவதைன்னு பாருங்க. நமக்கு இந்த டச் எப்படி தெரியுது? காத்தடிச்சா தெரியுது. வேற எதுனாலயாவது தெரியுமா காத்தடிக்கிறதுன்றது? கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. வாயுக்கு ரூபம் கிடையாது இல்லையா? ரூபரசித ஸ்பர்ஷவான் வாயுன்னு அதுக்கு டெபினிஷனே போட்டுக்கலாம். ரூபம் இல்ல, வாயு எப்படி தெரியுது நமக்கு? என்ன இப்ப காத்து இருக்குன்னாக்கா தெரியாது நமக்கு. ஆகையினால தொக்குக்கு தான் தெரியும். தொக்குடைய தேவத்தை என்னவா இருக்கும்? வாயு தேவனுடைய அனுகிரகம் இருந்ததுதான் தொக்கு வேலை செய்யும். இல்லைன்னா இந்த இடத்துல சரியா எனக்கு தெரியாம போயிடாதான் வாயு தேவனுடைய உபாசனை குறைவா இருந்ததுன்னா வரும். அதுக்காக என்ன வாயு தேவகமான ஒரு யுக்தி சொல்லியிருக்கு. நீங்க 2ஆம் காண்டத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா என்னென்ன யுக்தி பண்ணணும்னு ஒரு 160 யுக்தியோ என்னமோ சொல்லியிருக்கு 2ஆம் காண்டத்துல. வீடு தீ பிடிச்சதுன்னா கூட என்ன யுக்தி பண்ணா அது சரி பண்ணணும்னு கூட சொல்லியிருக்கு வேதத்துல. இதெல்லாம் அந்த காலத்துல எப்படிதான் பண்ணிருந்தா யுக்தி? இப்ப யுக்தின்றதே போயிடுச்சு, அதனால நமக்கு தெரியல. அந்த காலத்துல எதுவா இருந்தாலும் ஒரு யுக்தி, இதுக்கெல்லாம் யுக்தி இருக்கு. வாயு தேவதாகமான ஒரு யாகம் என்ன இருக்கோ அதை பண்ணுவோம். அந்த யுக்தியை பண்ணாங்கன்னா வாயு தேவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால இந்த தோல் வியாதி எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து. அதனால தொக்குக்கு தேவதை வாயுன்னு தெரியாது. தொச்சோ வாயு, தொக்குக்கு தேவதை வாயு. தொச்சோ வாயு, தொக்குக்கு தேவன் வாயு அப்படின்னு அர்த்தம். சக்ஷுஷா சூரியா, கண்ணுக்கு தேவதை யாருன்னா சூரியனுடைய அனுகிரகம் இருந்ததுனாதான் கண்ணு வரும்னு தெரியும். எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். மயூர சதகம்னு ஒரு பெரிய கிரந்தம் எழுதியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கண்ணு போயிடுச்சுன்னு ஒரு பெரிய கவி எழுதினார், படிச்சிருக்கோம். மயூர சதகம்னா எல்லாம் கண்ணு தெரியாத இல்லைன்னாக்கா உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணா அருண பிரச்சனத்தை படிக்க சொல்லி கேட்கறது, இதெல்லாம் நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, சூரியோ மே சக்ஷுஷி ஸ்திதா சக்ஷுர் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தேன்னு அங்கேயே இருக்கு. அங்கேயே நமக்கு என்ன தெரியுது? சூரியன் தான் தேவதை, சக்ஷுஷ் நல்லா இருக்கணும்ன்றது. சக்ஷுஷுக்கு அபிமான தேவதை சூரியன். ரசனாயா வருணஹா, நாக்குல இருக்கிறதுக்கு தேவதை யாருன்னா வருணன். இந்த தண்ணியினுடைய ரசம் தான் நமக்கு ரசனா மூலமா தெரியுது. அதுக்கு தேவதை வருணன்னாக்க இதுக்கும் தண்ணி ஆபியமா இருக்கிறதுனால இந்த ரசனத்துக்கும் தேவதை வருணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரசனாயா தேவதா வருணஹா. அப்புறம் மூக்கு, கிராணத்திய கிராணம் அப்படின்னா மூக்குக்கு இந்த 2 நாசிகைக்கும் தேவதை அஸ்வினி தேவதைகள்னு சொல்லியிருக்கு. இதுல நிறைய வேறுபாடுகள். சில புஸ்தகங்கள்லாம் அஸ்வினி தேவதைகள் கிராணத்துக்குன்னு சொல்லியிருக்கு. இதுல சொல்லியிருக்காரு வேதாந்த சாரத்துலதான் சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா கர்ணையோர் அஸ்வினௌதி சேதாம் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குதான் அஸ்வினி தேவதைகளை நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆக சில வேறுபாடுகள் இருக்கு. சில பேர் இங்க அஸ்வினி தேவதை மூக்குக்குன்னு சொல்றா, சில பேர் காதுக்குன்னு இருக்கு. அது மொத்தத்துல ஒரு தேவதை அனுகிரகம் வேணும் நமக்கு அப்படின்னு இருக்கு. வேதத்துல இருக்கு இல்லையா? கர்ணையோர் அஸ்வினௌதி சேதாம். கர்ணைக்கு அப்படின்னா அதிஷ்டான தேவதை அஸ்வினி தேவதைன்னு தெரிஞ்சு சேதாம் நாங்க டூயல் வேற போட்டிருக்கோம். சோ அஸ்வினி தேவதைகள் அங்க வருது. ஆனா இங்க புத்தகங்கள்லாம் வேதாந்த புத்தகத்துல நம்ம ஒத்துன்றது அஸ்வினி தேவர்கள் தான் கிராமத்துக்கு தேவதைகள் ஒத்துருக்கோம். ஆக ஸ்ரோத்ரம், ஸ்வகு, சக்ஷு, ரசனா, கிராணம் அப்படின்னு 5 ஞானேந்திரியங்கள். அந்த 5 ஞானேந்திரியங்கள்ல ஸ்ரோத்திரத்துக்கு தேவதை திக் தேவதைகள், டைரக்ஷன்ஸ் தான் தேவதை. ஸ்வக்குக்கு வாயு, சக்ஷுக்கு சூரியன், ரசனாவுக்கு வருணன், கிராணத்துக்கு அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு இது ஞானேந்திரிய தேவதா. இப்படியாக ஞானேந்திரிய தேவதைகள் 5 அப்படின்னு போட்டோம். இப்போ இதனுடைய விஷயங்கள் பார்க்கணும். ஒண்ணு தேவதைகளை சொல்லிட்டாரு, அது கூட இப்ப விஷயங்களை சொல்ல போறாரு. இதனுடைய விஷயம் என்ன? ஸ்ரோத்திரத்தினுடைய விஷயம் என்ன, ஸ்வக்கனுடைய விஷயம் என்ன, சக்ஷுடைய விஷயம் என்ன, ரசனா விஷயம் என்ன, கிராண விஷயம் என்னன்னு இப்ப சொல்ல போறாரு. உடனே இவர் ஞானேந்திரிய தேவதாகான்னு சொன்ன உடனே இவருக்கு விஷயமும் இந்த பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக இவர் சொல்றாரு. ஸ்ரோத்திரத்திய விஷயா சப்த கிரகணம். ஸ்ரோத்திரத்துக்கு விஷயம் என்ன? பங்கன், விஷயத்தை கிரகிக்க, சப்தத்தை கிரகிக்கிறது. சப்தத்தை எப்படி கிரகிக்கிறது அப்படின்னாக்க ஆகாசத்துல எல்லா சப்தமும் இருக்கு. சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு டெபினிஷன் ஆகாசத்துக்கு கொடுத்து வச்சிருக்கான்.
சப்தத்தை குணமாக கொண்டது எதுவோ அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசத்துல தான் சப்தங்கள் இருக்கு. அந்த சப்தங்கள் வேத சப்தங்களை வச்சுதான் ரிஷிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்த்தவர்கள் தான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்காங்க. அதனால என்ன தெரியுது, ஸ்ரோத்திரத்துக்கு விஷயமே சப்த கிரகணம் தான். இவ்வளவு எல்லாம் படிச்சு இதெல்லாம் கேட்டு எங்க போனா கடைசியா எப்படி ஒருத்தனுக்கு முக்தி வரப்போறதுன்னா வேதாந்த சிரவணத்தினால மாத்திரம்தான் வரப்போறது. வேதாந்த சிரவணத்துக்கு வரக்கூடிய முக்கியமான இந்திரியமா இருக்கிறதுனால காது, அதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது சப்தம், வேத சப்தம். அந்த சப்தம் எங்கேருந்து வந்தது, ஆகாசம் வந்தது. இவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுட்டு சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு ஆகாசத்தை டிஃபைன் பண்ணிருக்கா. சப்த குணகமா இருக்கிறது ஆகாசம். அந்த ஸ்தோத்திரத்திய விஷயத்துக்கு சப்தத்தை கிரகிப்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய விஷயம். ஸ்தோத்திரத்தினுடைய பங்கன் என்னன்னா சப்தத்தை கிரகிப்பது. ஸ்ரோத்திரத்திய விஷயா சப்த கிரகணம். அடுத்தது தொக்கு. தொச்சோஹோ விஷயா, தொக்கு. தொக்குக்கு ஆறாவது வேற்றுமை தொச்சோ. தொக்குக்கு விஷயம் என்ன, விஷயா பரிச கிரகணம். பரிசத்தை கிரகிக்கிறது. ஏன் நம்ம எப்படி வாயுவை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்னாக்க ரூபரகித பரிசவான் வாயு. ரூபம் இல்லாமல் பரிசத்துக்கு மாத்திரம் தெரியக்கூடியவனாக யார் விளங்குகிறானோ அவனுக்கு பேர் தான் காற்று அப்படின்னு காற்றுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்து வச்சிருக்கோம். ரூபரகிதா, ரூபம் கிடையாது, அதனால பார்க்க முடியாது. பரிசத்துக்கு மாத்திரம் தான் தெரிவார். அது எதுக்கு தெரியும், தோலுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்படின்றதுனால தொக்குக்கு விஷயம் பரிச கிரகணம். இந்த பரிசத்தை கிரகிக்கிறது மாத்திரம்தான் இந்த தோலுடைய விஷயம். அதுக்கு அடுத்தது சக்ஷுஷோ விஷயா ரூப கிரகணம். சக்ஷுஷ் அப்படின்னாக்கா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணுக்கு பங்கன் என்ன, ரூபத்தை கிரகிப்பது தான் கண்ணுடைய பங்கன். ரூபத்தை கிரகிக்கிறது என்ன அர்த்தம், கண்ணுனாலதான் நேமு ஃபார்ம் ரெண்டுத்தையுமே பண்றோம். இதுல ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு இந்த ரூப கிரகணத்துல மாத்திரம். கண்ணுல இருக்கக்கூடிய தேவத்தை யாரு, சூரியன் தேவத்தை. அவர் ஒளியுடன் கூடினதான ஒரு விஷயம். இங்க தேஜஸ்ன்னு ஒரு ஃபயர்னு ஒரு இது எலிமெண்ட் இருக்கு. அந்த தேஜஸுக்கு நம்ம டெபினிஷன் கொடுக்கும் போது என்ன கொடுத்திருக்கோம்னா உஷ்ணஸ்தேஜா உஷ்ணஸ்பர்ஷா தேஜகான்னு கொடுக்கணும். எங்கெல்லாம் உஷ்ணஸ்பர்ஷம் இருக்கோ அதுதான் தேஜஸ்ன்னு பேரு, அதுதான் ஃபயர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபயர்ன்றது எங்க இருக்கு இங்க அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அங்க என்ன பண்றோம், தேஜஸ்ன்ற அந்த ஒளியை மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபயர்ல சூடுன்னு இருந்தா கூட அதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒழிக்கிற ஃபங்க்ஷனும் இருக்கு, சுடுற ஃபங்க்ஷனும் இருக்கு. அந்த ஒழிக்கிற ஃபங்க்ஷனை மாத்திரம் எடுத்துட்டு வச்சுட்டு அவன் என்ன சொன்னா, இந்த கண்ணுல அந்த வெள்ளைக்கு நடுவுல ஒரு கருப்பு கோலா இருக்கு, அந்த கருப்புக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்கு, அது பேரு கிருஷ்ணதாரான்னு பேரு. அந்த கிருஷ்ணதாராவுடைய முனையில இருக்கிறது எதுவோ அது தேஜஸ் கார்த்திகன். கிருஷ்ணதாராவர்த்தி எதுவோ அதுதான் சக்ஷுஷ். சக்ஷுஷ் நம்ம கண்ணுன்னா கூட அந்த கண்ணுக்கு பார்க்கும் திறமை இருக்கு இல்லையா, அந்த ஒளி எங்க இருக்குன்னாக்க அந்த கண்ணுக்குள்ள நடுவுல இருக்கிற அந்த ஒளியை தான் டாக்டர்லாம் கிட்ட போனாக்க ஒரு மருந்து போட்டு பெருசாக்கி ஆபரேஷன் எல்லாம் பண்றான். அந்த கிருஷ்ணதாராவை தான் பெருசா ஆக்குறான். அந்த கிருஷ்ணதாரையில ஒரு ஒளி இருக்கு இல்லையா, அந்த தேவதை தான் சூரியன் அங்க போய் அந்த தேவதையா இருந்து அதை காப்பாத்தி அந்த ஒளியை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா சக்ஷுஷோ விஷயா. அதுதான் இந்த ரூபத்தை கிரகிக்கிறது. ரூபத்தை கிரகிக்கிறதுனா பாமையும் கிரகிக்கிறது, கலரையும் கிரகிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ரூப கிரகணம்னா எங்கெல்லாம் ரூபம் வருதோ அந்த ரூபம்னா பாம மாத்திரம் கிரகிக்கல, அதனுடைய கலரையும் சேர்த்து கிரகிக்கிறது. ஆனா அது சக்ஷுஷுடைய விஷயம். ரசனாயா விஷயா ரசகிரகணம். ரசனத்தினுடைய விஷயம் என்ன, நாக்கனுடைய விஷயம் என்ன, ரசத்தை கிரகிப்பது. அது எப்படின்னா தண்ணி இருக்கு, தண்ணி சீத பரிசவான் ஆபகான் நம்ம வேதாந்தத்துல கார்த்திகன் சொல்றான். சீதமாகவும் இருக்கும், பரிசத்துக்கும் தெரியும் அந்த தண்ணியானது, குளுமையாவும் இருக்கும், கையில தொட்டும் அறியக்கூடிய விஷயமா இருக்கு. இது எப்படி, இதுக்கு எந்த இடத்துல இதை காணலாம் அப்படின்னா மனுஷனுடைய சரீரத்துல ஜிஹ்வால காணலாம். இதனுடைய சமஷ்டி ரூபமானது வருண லோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு தர்க்க சாஸ்திரத்துல. அதனால ஜிஹ்வால இருக்கிறது தான் இந்த ரசனை. இதுல போய் ஒரு டச் வந்ததுன்னா அதுல இருக்கிற சுவையை அதுல இருக்கிற அந்த தண்ணியின் ஜலத்தினுடைய தன்மையினால் இவன் அறிகிறான். அதனாலதான் சீத பரிசவான் ஆபகா. இது நமக்கும் சயின்ஸுக்கும் கொஞ்சம் தகராறு வருது. அவன் ஓடர்லெஸ்ன்றான், கலர்லெஸ் ஓடர்லெஸ் அப்படின்றான் வாட்டரை. நம்ம அதெல்லாம் கிடையாது, சீத பரிசம் இருக்கிறது எதுவோ அதுதான் ஜலம்.
அதுல வந்து ஒரு பாஸ்வர சுக்லம்னு ஒண்ணு இருக்கு. அது இப்ப ஒரு ஒளி கூட இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கான். அந்த தண்ணியில ஒரு ஒளி இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியலையே தவிர அது ஒளி இருக்கு. அவன் வந்து ஒளியும் இல்ல ஒண்ணும் இல்ல கலர்லெஸ்ன்றான் ஜலம். நம்ம அதுல ஒரு கலர் இருக்கு, அது புத்தி சூக்மத்தினால புரிக்கக்கூடிய கலர் புற கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால சீத ஸ்பரிசவான் ஆபகான்னு சொல்லியிருக்கான். அந்த ஜிஹ்வான்றது மனுஷ சரீரத்துல இருக்கிறது நாக்குல இருக்கு, வர்ண லோகத்துல இருக்கிறது வருணனா அங்க இருக்காரு, டோட்டல் சமஸ்யா இருக்குன்னு அங்க சொல்லியிருக்கோம். இப்படி ரசனத்துக்கு விஷயமா இருக்கிறது, ரசத்தை கிரகிப்பது எதுவோ அதுதான் நாக்கு. ரசனாவுக்கு விஷயம் ரச கிரகணம். கிராணத்திய விஷயம் மூக்குனுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க கந்த கிரகணம், கந்தத்தை கிரகிக்கிறது. எது கந்தத்தை கிரகிக்கிறது அப்படின்னா கந்தவதி பிரித்திவி நம்ம சொல்லிருக்கோம். இந்த ஆகாசத்தை சப்த குணகம்னு சொன்னோம், வாயுக்கு ரூபரகித ஸ்பரிசவான்னு சொன்னோம், தேஜஸுக்கு உஷ்ண ஸ்பரிசவான்னு சொல்லியிருக்கோம், ஆபத்துக்கு சீத ஸ்பரிசவான்னு சொன்னோம். இந்த பிருத்திவிக்கு என்ன லட்சணம் கொடுத்திருக்கான் தார்க்கிகன்னாக்க கந்தவதி பிருத்திவி. கந்தத்துடன் கூடினது எதுவோ அதுதான் பிருத்திவி. எங்கெல்லாம் கந்தம் ஒண்ணு இருக்கோ அதுலெல்லாம் பிருத்திவி சம்பந்தம் இருக்கு. பிருத்திவி சம்பந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கந்தம் வரும். கந்தன்றதுக்கு காரணமே பகவான் கொடுத்த இந்த பிருத்திவி தான். இதுல இருந்து வரக்கூடிய, அதனாலதான் பிருத்திவில இருந்து வரக்கூடிய பிளவர்ஸ் இதெல்லாம் எல்லாம் வாசனையோட இருக்கு. அதனால எது கந்தத்துடன் கூடினதோ அதுக்கு பிருத்திவி. இதுக்கு வந்து வேற டெபினிஷனே பொருந்தாது, இது ஒண்ணுதான் டெபினிஷன், எங்க போனாலும் சொல்லி ஆகிற மாதிரி ஒரு டெபினிஷன் இது. கந்தவதி பிருத்திவி அப்படி. பிருத்திவினா உங்க மனசுல நீங்க தெரியா உடனே இதை எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க கந்தத்துடன் கூடினது எதுவோ அதான் பிருத்திவிக்கு லட்சணம். நம்ம பிருத்திவினா என்னமோ மண்ணே காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம பிருத்திவி எதோட கூடி இருக்கு அந்த கந்தம். பிருத்திவினா கந்தத்துடன் கூடினது எதுவோ அதுதான் பிருத்திவி. இந்த கந்தமானத்தை கிரகிக்கக்கூடிய அது எங்க தெரியறதுன்னா மூக்குல தெரியுது. இந்த கந்தத்தை கிரகிக்கக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னா கிராணத்துல இருக்கு. இது மூலமா அதை கழிச்சு அது மூலமா அது என்னுடைய மனசுக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஞானத்தை குடிக்கிறது எனக்கு. அதனால இது சக்தி பாடியில வந்து சூக்ஷ்ம சரீரமா ஆச்சு. இப்ப ஸ்ரோத்திரம், தொக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம் இதனுடைய தேவதைகளை பார்த்தா, இதனுடைய விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தது கர்மேந்திரியங்கள் 5. பஞ்ச ஞானேந்திரியம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொன்னோம். கர்மேந்திரியங்கள்னா செயல்பட உதவுறது எதுவோ கருவி எதுவோ அது வந்து கர்மேந்திரியம். அந்த கர்மேந்திரியங்கள் என்னென்னு பார்த்தா வாக்கு, வாக்கு நம்ம பேசுற ஸ்பீச். பாணி, பாணினா கை, பாணினா கை, ஹஸ்தம்னாலும் கை, பாணினாலும் கை. பாதம் லெஃப்ட், பாதம்னாக்க கால். பாயு, பாயுனாக்க புதஸ்தானம். உபஸ்தம் ஜெனிட்டல்ஸ். இது இந்த 5 சேர்ந்தது பஞ்ச கர்ம இந்திரியங்களா. செயல்பட உதவும் கருவிகள் நம்ம உடம்புல இருக்கிறது 5 கர்மேந்திரியங்கள். அதுல அந்த கர்மேந்திரியங்கள் வாக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்பீச். அக்னிர்மே வாசி சிதா வா ஹிருதயே அப்படின்னு இருக்கிறதுனால அது ஏதோ அந்த ஒரு ஃபயருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது தெரியும். வாக்குக்கும் ஃபயருக்கும் சம்பந்தம் இருக்கு, கண்ணுக்கும் ஃபயருக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த வாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் தேவத்தை வந்து அக்னி தேவத்தை தான். ஏன்னா இதுலயும் நிறைய விஷயங்கள் பிரகாசமாறுது. ஒரு விஷயத்த சொன்னா உங்க காதுல போய் அந்த வார்த்தையை வச்சுட்டு ஒரு அறிவை உண்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பிரகாச சக்தி இருக்கு. பிரகாச சக்தினாக்க ஒளின்றது மாத்திரம் இல்ல, அது நமக்கு புரியக்கூடிய ஒரு சைத்தன்யமான ஒரு விஷயத்த நாம் பசுன்னு சொன்னோன்னே உங்க பசு உங்க மனசுல வந்து நின்னுது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒழிக்கிறது. அந்த பொருள் நான் சொன்ன ஒரு வார்த்தையானது உங்களுடைய அர்த்தத்தை ஒழிக்கிற காரணத்தினால் அது ஒளியுடன் சேர்ந்ததுனால அக்னி அதுக்கு தேவதை. அதனால வாச்சோ தேவதா அக்னி. வன்னி வாக்குக்கு தேவதை என்னன்னா வன்னி, அக்னி தேவன் இருக்கிறதுனாலதான் நமக்கு பேச முடியாது. ஆனா நமக்கு பேச்சு குறவா போச்சுன்னாக்க என்ன பண்ணா அக்னி என்னன்னா கவனிக்கணும் அப்படின்றது தெரியாது. இதுல இருந்து அப்சயோகோ இந்திரா, கை, கை நல்லா வேலை செய்யணும்னா இந்திரனுடைய ஆக்சுவலா நமக்கு இந்திரோ மேபலே சிதகான பலத்துக்கு சொல்லிடும். பலம்னால கையை உபலட்சணமா சொல்லி இருக்கிறதுனால கைக்கு இந்திரனுடைய தெய்வம் வேணும். இந்திர தேவதாகமான யாகங்கள்லாம் பண்ணாக்க நல்ல பலம் வருது, அவனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு, நிறைய வாங்கிக்கலாம் கொடுக்கலாம். ஏன்னா இதனுடைய வேலை என்ன, கையினுடைய வேலை என்ன, ஆதானம் உபாதானம் தான் வேலை. அதனால வாங்கலாம்,
வாங்கவும் வாங்குவார், நிறையவும் கொடுக்கக்கூடிய செய்தியெல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த இந்திரனை நிறைய உபாசிக்கிறதுனால. ஹஸ்தையோர் இந்திரஹா, பாதையோகோ விஷ்ணுகோ, பாதத்துக்கு தேவதை விஷ்ணு. ஏன்னா இதுவும் நடக்கிறதுன்னா என்ன, வியாபிக்கிறது. விஷ்ணுவும் வியாபிக்கிறார், அவர்கிட்ட இருந்து வந்த குணம் தான் இது. இங்கேருந்து நம்ம நடக்கிறோமா, வியாபனாத் விஷ்ணு அவரு. இங்கேயும் வியாபிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாதனம் என்ன, இந்த கால் நடக்கிறது. என்ன லோகமேஷன் அப்படின்னு சொல்றோமா, அதான் அந்த லோகம். பாதையோ விஷ்ணு திட்டது, ஹஸ்தையோர் ஹர திட்டது, பாகோர் இந்திர திட்டதுன்னு வேத பிரமாணம் அதுக்கு இருக்கு. பாதையோகோ விஷ்ணு திட்டது, வாயோகோ மிருத்யுகோ. இந்த எக்ஸ்கிரீஷன் எல்லாரையும் வெளியில அனுப்புறது அப்படின்ற ஒரு மேட்டர் எங்க இருந்து வந்ததுன்னாக்க, எக்ஸ்கிரீஷன்ன்றது யமன் கிட்ட இருந்து வந்தது, மிருத்யு தேவதை கிட்ட இருந்து வந்ததுதான். எல்லாரையும் கைச்சு கட்டுறது, வேஸ்ட தண்டுறதுன்றது அவருடைய வேலை. அதுல இருந்து வந்ததுனால இதுக்கு தேவதை, வாயுக்கு வேஸ்ட் எல்லாம் தண்டுறதுனால மிருத்யுகோ. உபஸ்தத்திய, உபஸ்தன ஜெனிட்டல்ஸுக்கு யாரு தேவதைன்னாக்கா பிரஜாபதி. பிரஜாபதியினுடைய அனுகிரகம் இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, எல்லா விஷயங்களும் வரதுனால ஜெனிட்டலுக்கு அப்படி ஓர்பனு. இந்த 5 செயலு நமக்கு வரணும் அப்படின்னாக்க அந்த மனசு தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த 5 கர்மேந்திரியங்களை செயல்பட வைக்கிறதுனால இதை சூக்ஷ்ம சரீரத்துல சேர்த்துட்டா நம்ம. ஏன்னா இதுவும் இந்திரியமா இருக்கு, இதுவும் சாதனமா இருக்கு, கருவியா இருக்கிறதுனால. ஆயதனமா இல்ல, ஆயதனமா இருந்ததுன்னாக்க ஸ்தூல சரீரத்துல சேர்த்திருப்போம். கருவியா இருக்கிற காரணத்தினால சூக்ஷ்ம சரீரத்துலதான் சேர்க்க வேண்டியிருக்கு. இது கர்மேந்திரிய தேவதா. அதுக்கப்புறம் வாசோ விஷயா பாஷணம், வாக்குக்கு விஷயம் என்ன, வாக்கு பங்கன் என்னன்னாக்கா பாஷணம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இது சொல்றதெல்லாம் பார்த்தாலே எல்லாம் இந்த வேதம் அதோடயே கனெக்ட் பண்ணியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வாக்குனுடைய வேலை சத்தப்படுத்துவதுன்னு சொல்றோம் இல்லையா, துவனி மேக்கிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லல. The function of organ of speech என்ன, is to speak அப்படின்னு சொன்னோம், is to make noise சொல்லல. ஏன்னாக்கா நல்ல பாஷனா லாங்குவேஜ் வரணும் அப்படின்றதுக்காக தான் மனசுல வச்சுட்டு இது ஆச்சாரியால் சொல்லும் போது வாசோ விஷயா பாஷணம். பாஷணம்னா என்ன, வித பாஷணம் ஹித பாஷணம், நல்லா பேசணும். பிரியாச்ச பாரியா பிரியவாதினீஷன்னா அதுக்காக ரொம்ப ஆசையா இருப்பாங்க நம்ம சாஸ்திரிகள் சொல்றாரு அடிக்கடி. ஆனா பட்டுன்னு காப்பி எடுக்கணும்னு சொல்லி வச்சான்னாக்க என்ன அர்த்தம், பிரியமா இருந்தா கூட போதாது, பிரியவாதியா இருந்தாங்கன்னு கொடுக்கலாமா, இல்லைன்னா அந்த காப்பியை குடிக்க முடியாது. அதனால பிரிய ஹிதமான பாஷணம் வேணும்ன்றதுக்கு காரணமா வாக்குனுடைய விஷயம் பாஷணம். பாணியோகோ விஷயா, பாணியினுடைய விஷயம் என்ன, வஸ்து கிரகணம்னு போட்டிருக்காரு. சாதாரணமா சொல்றது ஆதானம் உபாதானம் அபாதானம் எல்லாமே கையில, வாங்கறதும் கையில தான், கொடுக்கறதும் கையில தான் சொன்னோம். இவர் ஒரு பக்கமா போட்டிருக்காரு. வஸ்து கிரகணம்னாக்கா வாங்குறது மட்டும் நினைச்சுப்போம், ஆனா இதுல நம்ம நினைச்சுக்கணும் கொடுக்கறதும் இதுலதான் இருக்கு. கை நிறைய வாங்கவும் வாங்கணும், கை நிறைய கொடுக்கணும்ன்றதுதான் பாணியினுடைய பங்கன். பாணினாக்க கை, பாணியோகோ விஷயா வஸ்து கிரகணம். பாதையோகோ விஷயம், பாதத்தினுடைய விஷயம் என்ன, கவனம். இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இது, இந்த பூர்வ தேசத்துல இருந்து உத்தர தேசத்துக்கு போகக்கூடிய செயல் எதுவோ அதுக்கு பேர் கமனம்னு பேரு. இந்த ஸ்பேஸ்ல இருந்து அந்த ஸ்பேஸுக்கு போனாக்கா அந்த வியாபகத்துக்கு பேரு கமனம்னு பேரு. அதுதான் இந்த பாதத்துக்கு விஷயம். பாதையோகோ விஷயா கமனம். பாயோகோ விஷயம் மலத்தியாக, வாயுனுடைய விஷயம் மலத்தியாகம் பண்றது. உபஸ்தத்திய விஷயம் ஆனந்தா, உபஸ்தத்தினுடைய விஷயம் ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரஜாபதியினுடைய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கர்மேந்திரியங்களும் சொல்லிட்டாரு. இப்போ பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயான்னு அவர் அங்க சொல்லியிருக்காரு. இப்ப பஞ்ச பிராணங்கள் தானே சொல்லணும், ஆனா இவர் இந்த கிரந்தக்காரர் சொல்லலையா இல்ல அவர் சொல்லி நமக்கு கிடைக்காம போயிட்டான்றது தெரியல. இது வரைக்கும் இவ்வளவு அழகா பஞ்ச ஞானேந்திரியங்களை சொன்னாரு, பஞ்ச கர்மேந்திரியங்களை சொன்னாரு. இதுக்கு அடுத்து பஞ்ச பிராணாதிகளும் சொல்லி இருக்கணும், இந்த இடத்துல வரணும். ஆனா அவர் சொல்லல. ஆனா சொல்லலன்னா கூட பஞ்ச பிராணாதிகான்னு சொன்னதுனால இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும் இல்லையா. பிராணன்னாக்க என்ன அப்படின்றத பார்த்தாக்க 5 விதமான வாயுக்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் பிராண அபான யான உதான சமானஹா அப்படின்னு பேரு. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹான்னு நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. இந்த பிராணன் அப்படின்னு ஒண்ணு, அபானன்னு ஒண்ணு வாயு இருக்கு, வியானன்னு ஒரு வாயு இருக்கு, உதானன்னு ஒரு வாயு இருக்கு,
சமானன்னு ஒரு வாயு இருக்கு. இந்த 5 வாயுக்கும் 5 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 5மே மொத்தமா சேர்ந்து நம்ம பிராணன்னு உபலட்சணையா சொல்றோம். இப்ப மனசுன்னு சொன்னா புத்தியை சேர்த்து இப்ப இது எல்லாத்தையும் மனசுன்னு சொல்ற மாதிரி பிராணன்னு சொன்னா பிராணன்னா 5 பிராணன்னு நம்ம எடுத்துக்கணும். பஞ்ச பிராணன்னே பேர் இருக்கு. பஞ்சனால பஞ்ச பிராணாதயா அப்படின்னு பஞ்ச வாயவகா பிராணாகா அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுல பிராணன் அப்படின்னாக்க பிராணன்னா எங்க பிராக் அக்ர கமனவான் இங்கேருந்து இப்படி போகக்கூடிய காத்தை விடக்கூடியவனுக்கு பேர் பிராணன்னு பேரு. அந்த காத்துக்கு பேர் பிராணன்னு பேரு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்க மூக்குனுடைய நுடியில இருக்கு. எதுவா இருந்தாலும் எங்க இருக்குன்னு சொல்லணும். கிருஷ்ணதாராகிரவர்த்தி சத்துஷ்ல இருக்கிற சக்தி மாதிரி பிராணனுடைய சக்தி எங்க இருக்குன்னா மூக்கு நுனியில இருக்கு. நாசாகிரவர்த்தி. அப்ப அடுத்தது பிராணன்னு ஒண்ணு, அபானன்னு ஒண்ணு இருக்கு. அபானன்னா என்னன்னா வாக் கமனவான். வாக்கு நான் பேசணும்னாக்க யாருடைய சக்தியில இப்ப பேசுறேன் அப்படின்னு வார்த்தை வருதுன்னாக்கா உள்ளுக்குள்ள அபானன் வேலை செய்யறாரு. அவருடைய தயவு இல்லாம என்னுடைய வாக்கு பேச வராது. இந்த பங்கனை பண்றவர் அபானன். பிராணன்றவர் காத்து விடுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு, பேசறதுக்கு ஹெல்ப் பண்றவர் அபானன்றவர். அவர் எங்க இருக்காருன்னாக்க புதஸ்தானத்துல இருந்து வராரு. இங்கேருந்து மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அப்படி எல்லாம் வந்து இங்க இருந்தா வருது. மத்தியமா வைகரி பச்சன்லாம் மாறுறதுன்னா யோக சாஸ்திரத்துல சொல்றது இல்லையா. மூலாதாரத்துல இருந்து வருது. அதுக்கப்புறம் என்னுடைய தொப்புள்ள இருந்து இங்க வருது. இங்க வரும்போது வெஞ்சகமாறுது. இங்க வரும்போது அது வேற மாறுதலை அடையிறது. இந்த பேலட்டை உள்ள மாட்டி அது வெளியில வரும்போது உங்க காதுல போய் வருது. அதுதான் அப்படி காதுல கீழ்ச்சின்னு வருதுன்னா வைகரி. பரா பச்சந்தி மத்தியமா வைகரி அப்படின்லாம் யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய அந்த இருக்க. அதெல்லாம் எங்க யாருடைய தயவுனால வருதுன்னா அபானனுடைய தயவுனால வருது. இது பாயுஸ்தானவர்த்தி. அது பாயுஸ்தானத்திலிருந்து உண்டாகிறது கூடிய ஒரு காத்துக்கு பேர் அபானன்னு பேரு. இன்னொன்னு அடுத்தது பிராணனாச்சு அபானனாச்சு தியானம். தியானன் அப்படின்னாக்க உடம்பு முழுக்க சுத்துறவர். ஒரு இடத்துல நீங்க இன்ஜெக்ஷன் போட்டா அது வந்து அது தலைவலிக்கு வேணும்னாக்க இங்கதான் இன்ஜெக்ஷன் போடுவார், இங்கதான் போடுவார். அது கரெக்டா தலைவலிக்கு எடுத்துன்னு போனோம். இந்த விஸ்வங்கமனம்ங்கிற உடம்பு முழுக்க எடுத்துன்னு போறக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு வாயு யாருன்னா தியானன்னு பேரு. தியானோ நாம விஸ்வகமனவான் அப்படின்னு. அவர் எங்க இருக்காருன்னா அவர் எங்கேயும் சுத்திட்டே இருப்பார். உடம்பு முழுக்க இருக்காரு. எங்க குத்தினாலும் போகும். அது எல்லா இடத்துலயும் நாடி இருக்கு, எல்லா இடத்துலயும் நரம்பு இருக்கு. எது வழியா வேணாலும் போறாரு. ஆனா டாக்டர்ஸ் ஃபார் சம் ரீசன்ஸ் சம் பார்ட்ஸ் இந்த இடுப்புல போடுறது பண்றதுன்றது. ஆனா உடம்பு முழுக்க இருக்கு அந்த தியானன்ற சக்தி. அப்புறம் இன்னொன்னு வந்து பிராணனாச்சு அபானனாச்சு தியானனாச்சு உதானன். உதானன் அப்படின்றவர் ஊர்வ கமனவான் உதானா. அதனாலதான் எங்கெல்லாம் ஊன்னு சேர்த்தா உத்தரம்னாக்க மேல பாக்கணும். உத்தரணம் அப்படின்னா தூக்கி விடுறது. உதானம்னா மேல் நோக்கி போறது. மனுஷன் மேல் நோக்கி போறதுக்கு காரணம் ஆன வாயு. இங்கேருந்து எடுத்துட்டு வந்து வெளியில பேசுறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாயு வந்து உதானன்னு பேரு. கண்டஸ்தானியன். இந்த உதான வாயு பத்தி பிரஷ்னோபனிஷத்துல நிறைய சொல்லியிருக்கு. மனுஷனுடைய சரிய வியோகம் லிங்க சரீரம் வியோகம் ஆடும்போது இந்த பாடியை விட்டு போகும்போதெல்லாம் மேல் நோக்கி தான் போறான். அது ஞானியா இருந்தா இந்த கபாலத்தை பலம் கொண்டு போறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாயுக்கு பேரு உதானன்னு ரொம்ப முக்கியமான வாயு. உதான வாயுன்னு பேரு. உத்கிரமண வாயுன்னு பேர் அதுக்கு. அதனுடைய ஸ்தானம் என்னன்னா கண்டஸ்தானம். அந்த உதான வாயுடைய கண்டஸ்தானமும் சுஷும்னா நாடியும் இருக்கிறதுனாலதான் நமக்கு கனவு வரணும்னா அந்த சுஷும்னா நாடி இங்க வந்ததுன்னா கனவு வருமா, இங்கே ஹிருதயத்துக்கு போயிட்டுனா தூக்கம் வந்துருமா. அதனால இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடியது இந்த உதான வாயு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செத்து போனவொடனே நம்மள தூக்கின்னு போறது இந்த உதான வாயுன்னு ரொம்ப உதான வாயுக்கு ஒரு சிரேஷ்டத்துவம். இந்த 5 பிராணங்க உதற்கு சண்டை போட்டுங்கிறது. நான் வசத்தியா நீ வசத்தியா அப்படின்லாம் பிரஷ்னோபனிஷத்துல சண்டை போட்டா இந்த உதாரணம் வந்து இந்த காரணங்கள்லாம் சொல்லி இந்த 5மே எந்த பிரம்மம் இருந்தா வேலை செய்யுதோ அந்த இருந்தா வேலை செய்யுமோ, அவர் இல்லைன்னா வேலை செய்யா. அதனால இந்த 5 விட வசதி பிரம்மன் தான் அங்க தீர்மானம் ஆயிடுது. இவன் 5 பேருக்கு சிரேஷ்டம் இல்ல, ஒருத்தருக்கு தன்னுடைய கிரேட்னஸ் சொல்லிக்கிறாங்க. அதுல உதான வாயுக்கு இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணம் உத்கிரமண வாயுன்னு பேரு உதாரணத்துக்கு. இன்னொன்னு சமான வாயு. அதுவும் என்னன்னாக்க இந்த சமான வாயு சரீரத்துல எல்லா இடத்துலயும் இருந்துட்டு நம்ம சாப்பிடுற அன்னபானாதி அசித பீதாதி அசித பீத அன்னாதி சமீகரணவான். அப்படி சமீகரணம் பண்றது நம்ம சாப்பிடுறத எல்லாத்தையும் பிரிச்சு
எங்க கீழே தள்ளணுமோ அதை தள்ளி எதுக்கு கண்ணுக்கு வேண்டிய சக்திக்கு எடுத்துன்னு போறது கண்ணுக்கு, மூக்குக்கு வேண்டிய சக்திக்கு மூக்கு, காதுக்கு வேண்டிய சக்திக்கு காது, உடம்புக்கு வேண்டிய அந்த தாத்துக்கு ருதிரமாகவும் சுக்லமாகவும் புரீஷமாகவும் எது மாத்துறது சமீகரணம் பண்றதுன்னு பேரு என்ன, பிரிச்சு பிரிச்சு கரெக்டா அந்தந்த பஞ்சனை பண்றது. அது பண்ணக்கூடிய வாயுக்கு பேரு சமானன்னு பேரு. ஆக பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு 5 பிராணங்கள் ஆச்சு. இதோட நிக்கல, 5 உப பிராணங்கள் இருக்கு. இந்த 5ல அந்தர்பாவம் இருக்கு. அது நிறைய உபனிஷத்துகள்லாம் சொல்லியிருக்கு. பாவனா உபனிஷத்துல இத பத்தி கிளியரா சொல்லியிருக்கு. வேதாந்த சாரத்துல இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிராண அபான வியான உதான சமானன் எல்லாருக்கும் தெரியும். இதே ஈக்குவலா ஒரு 5 உப பிராணன் இருக்கு. இந்த உப பிராணங்கள்லாம் என்னன்னாக்க நாக கூர்ம குக்கல தேவதத்த தனஞ்சயன் அப்படின்னு இருக்கு. நாகா கூர்மா இதெல்லாம் ஃபெமிலியர் இல்லை, ஆனா சில கிரந்தங்கள்ல தான் ஃபெமிலியரா இருக்கு. பாவன உபனிஷத்தெல்லாம் நிறைய கிளியரா இருக்கு. நாக கூர்ம கிருக்கடான்னு சில புத்தகத்துல இருக்கு, கிருக்கலான்னு சில புத்தகத்துல இருக்கு. கிருக்கல தேவதத்த தனஞ்சயா அப்படின்னு 5 உப புராணங்கள் இருக்கு. அந்த நாகம் அப்படின்றது என்னன்னா உத்கிரணகரஹா நாகஹா அப்படின்னு அதுக்கு டெபினிஷன் கொடுத்துருக்கு. உத்கிரணகரஹானாக்க வெளியில தள்ளுறது, வாமிக்கு எடுக்கிறது இல்லையா? இது எப்படி வருதுன்னாக்க இந்த உப புராணம் தான் அந்த வேலையை செய்யுது. மெயின் புராணம்லாம் அந்த ஒர்க்கை இவர் கையில கொடுத்துருக்கு உப புராணனுக்கு. இந்த வாமிக்கு வருதுன்றதெல்லாம் எடுக்கிறவர் நாகன். உத்கிரணகரஹா நாகஹா, நாகன்னு ஒண்ணு. அடுத்தது கூர்மான்னு ஒரு வாயு இருக்கு. அதுதான் என்ன பண்ணோம், உண்மீலினகரஹான்னு பேரு. அந்த கூர்மன் தான் நம்ம கண்ணை இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்குல்ல, பிராணன் இங்கே இருக்கு. அந்த 5 அந்த வேலையை செய்யல, அது இந்த வேலையை தன்னுடைய உப பிராணனான கூர்மா கிட்ட கொடுத்துட்டு, அந்த கூர்மா என்ன பண்ண நம்ம அப்பப்ப நம்மளுடைய கண்ணை அப்பப்ப ஏதாவது பாரின் ஆட்சிகள் உள்ள வந்துருச்சுன்னா உடனே காப்பாத்தி அது உடனே தண்ணியை வர வைத்து அதை காரியம் பண்றது, இதெல்லாம் பண்றது யாருன்னா அந்த கூர்மான்ற வாயு, கூர்மா. அப்புறம் கிருக்கலா 2 வாயுடைய பேரு. இந்த கிருக்கலாதான் சுக்கரா, பசியை உண்டு பண்ணக்கூடியது. அதுதான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கு உபவாயு. அதுதான் பசி எடுக்கணும் கரெக்டா. இந்த ஜீரணம், இந்த வாயு எல்லாம் ஜீரணத்தை பண்ணிடும். நம்ம இங்க சாப்பிட்டோன்னே கரெக்டா அந்த டைட் ஆனோடனே நமக்கு மணி அடிக்கிறது இந்த கிருக்கல வாயு தான். கிருக்கலாதான் பசி எடுக்கிற வாயு. அதுக்கப்புறம் தேவதத்தான்னு ஒரு வாயு, அது பேரு ஜிம்பனகரகா. ஜிம்பனகரகான தும்புறது, கொட்டாய் ஓடுறது, இதெல்லாம் பண்றது தேவதத்தன்றவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. தேவதத்த வாயுன்னு பேரு. இன்னொன்னு தனஞ்சயா. தனஞ்சயானோன்னா அவர் என்ன பண்ண, நரிஷ்மெண்ட் மரம், அந்த சாரத்தை மொத்தம் எந்த காய இந்த பிராணங்கள்லாம் பண்றதுனுடைய சாரத்தை மொத்தம் அதை எடுத்துட்டு போய் டெலிவரி பாய் மாதிரி கொடுக்கிறவர். அவர் அந்த நரிஷ்மெண்ட்டை மொத்தம் கொடுக்கிறார். அதனால அவருக்கு பேர் போஷணகரஹான்னு பேரு. நாகஹா உத்கிரணகரஹா, கூர்மஹா உண்மீலினகரஹா, கிருக்கலஹா சுக்கரஹா, தேவதத்தஹா ஜிம்பனகரஹா, தனஞ்சயா போஷணகரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக 5 வாயுக்கள், 5 உபவாயுக்கள், இவர்கள்லாம் சேர்ந்து பஞ்ச பிராணாதயான்னு இங்க சொல்லியிருக்கோம். பஞ்ச பிராணன் ஆயிடுச்சு. மனச புத்திஷ்ட ஏகா, என்ன மனச ஏகம் புத்திஷ்ட ஏகான்னு சொல்லியிருக்கு. இங்க இவர் என்ன பண்ணிட்டாரு, மனசை பத்தி பேசாம விட்டாரு. ஏன்னா பின்னாடி இதை பத்தி பேச போறாரு. அதனால அந்த இடத்துல சொல்லலான்றதுனால பண்ணாரு. அந்த மனசு அப்படின்னாக்க சங்கல்ப விகல்பாத்மிகா மனஹா. இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது வேண்டாமா அது வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது எதுவோ அது மனசு. ரெண்டு ஐடியாவும் இருக்கும், ஆனா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய மனசுக்கு பேருக்கு மனசு. மனசுனுடைய நிலை அது. இப்படிங்க ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் நீங்க 2 வயசு பையன் கிட்ட நீங்க சாக்லேட் கொடுத்தா கரெக்டா பிரிச்சு சாப்பிடுவான், அவனுக்கு தெரியும், பழக்கம் இருக்கு. நீங்க ஒரு 6 மாசத்து குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு சாக்லேட் ஸ்வீட்னு தெரியும், ஆனா அதை வாங்கி உடனே வாயில போட்டுரும். ஏன்னா அதுக்கு மனசுக்கு புத்தி வேலை செய்யல. அதுக்கு ஒண்ணுதான் இந்த எமோஷன் மாத்திரம் தெரியுமே தவிர இன்டெலக்சுவலா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இந்த மாதிரி உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மன லெவல்ல நடக்கிறது. இதுக்கு மனசுன்னு பேரு. இதுல ஒரு டிசிஷன் எடுத்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்றது புத்தி. சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த மனசு புத்தியை ஜெயிச்சுவிடும். அப்ப இப்ப எல்லாருக்கும் குடிக்க கூடாதுன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும், குடிக்கிறவனுக்கும் தெரியும். ஆனாலும் அவன் குடிக்க கூடாதுன்னு தான் அவனுக்கு புத்தி சொல்றது. ஆனாலும் சில சமயத்துல இந்த மனசு என்ன தெரியுமா, அவனுக்கு அதை பார்த்தவொடனே அந்த டைம் வந்தவொடனே இது ரெண்டும் சேர்ந்து அவனை ஏமாத்திடும். இவன் எடுத்த டிசிஷனை தப்பு பண்ணிடும்.
அதனால இது பண்றது மனசு. அது கரெக்டான டிசிஷன் புத்தகத்துல சொல்லியிருக்கேன். இப்ப நான் நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டே இருக்கோம். இப்ப நான் இது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இதை பார்க்கணும் பலன்னு ஒரு தட்டணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ண, ஐயோ நான் இங்க லெக்சர்ல உட்காந்துருக்கேன், இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, நான் பண்ண முடியாது பலான்னு இப்ப நான் அடிக்க கூடாது அப்படின்றது பின்னாடி என்னுடைய புத்தி சொல்லிட்டே இருக்கு. அதனால இப்ப நான் என்னெல்லாம் நினைக்கிறேன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப உட்கார்ந்துருக்கேன்னாக்க எல்லாருமே கேட்கறீங்கன்னு சொல்ல புத்தி எங்கெங்கயோ போயிட்டு வரும். நடுவில் ஆற்றுல போய் கரெக்டா கேஸ் மூட்டினாங்கன்னா நான் வரதான் நடுவில் போச்சு. ஆனா புத்தி உடனே கொஞ்ச நேரத்துல அது அலர்ட் பண்ணும். இல்ல இங்க வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு எல்லாருக்கும் நடக்கிறதுதான். சொல்லும் போது எல்லாருக்கும் வருது. இந்த உணர்வு பூர்வமா நடக்கிற விஷயங்கள் எதுவோ அது மனசு. அதுல என்ன டிசைசிவா எடுக்கிறோமோ அது பேர் புத்தி. இப்படி 17 வந்தது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், புத்தி, மனசா அப்படின்னு 17. ஏவம் சப்ததச கலாபிகி சக. இந்த 17 கலைகளுடன் கூடினது எதுவோ எது திட்டதி தது சூக்ம சரீரம் அப்படின்னு சூக்ம சரீரம் பார்த்தோம். இந்த சூக்ம சரீரத்துக்கு அப்புறம் பாக்குறது தான் வேதாந்தத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம், புரியுற மாதிரி பேசலாம். எது சொன்னாலுமே புரியாததுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் காரண சரீரம். காரண சரீரம்னா என்ன அப்படின்னாக்க, ஸ்தூல சரீரத்துக்கு காரணம் சூக்ம சரீரம், சூக்ம சரீரத்துக்கு காரணம் காரண சரீரம், காசல் பாடி. கிராஸ் பாடிக்கு சட்டில் பாடி காரணம், சட்டில் பாடிக்கு காசல் பாடி காரணம். இன்ஃபேக்ட் இந்த 2 பாடிக்குமே காரணம் காசல் பாடி தான். அதுதான் காரண சரீரம். நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், ஆனா எதுவுமே உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காரண சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கான்ற அர்த்தம். என்ன காரண சரீரம் அது எப்படி சொல்றது அப்படின்னு டெபினிஷன் கேட்கறா. இவன் காரண சரீரம் கிம்னு ஒரு கேள்வி கேட்டான். இப்ப இவர் சொல்றாரு ஆச்சாரியன், அனிர்வாச்சிய தட் விச் cannot be explained. எது சொன்னாலும் சரியா வராது, ஆனா சொல்லணும், வேற வழி இல்ல. காரண சரீரம் கிம்னு கேட்டதுனால சொல்லணும். எங்கெல்லாம் உதைக்கும், அந்த உதைக்கிறது தான் எப்போ போவோம்னா ஞானம் வர வரைக்கும் உதைக்கும். என்ன அது சித்தியந்தே சர்வசம்சயாகான் திவ்யதே ஹிருதய கிருத்தி சித்தியந்தே சர்வசம்சயாகான்னு எல்லா சம்சயமும் எப்போ போகும், இந்த காரண சரீரம் எப்போ போகும்னா ஞானம் வரும்போது போகும். ஆத்ம ஞானம் வரும்போது நிறைய விஷயங்கள் போறது, அதுல முதல்ல போறது இந்த காரண. அது வரைக்கும் இந்த காரண சரீரம் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கும். இருந்தாலும் அதுக்காக என்ன ட்ரபிள்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்ன உடம்புக்கு அது போறதா இல்லையா, என்ன நம்ம உடம்புக்குன்னு தெரிகிற மாதிரி அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்ப பாக்குறோம். அனிர்வாச்சியம் அது இப்படித்தானே நிர்வச்சனம் பண்ண முடியாது. நிர்வச்சனம் பண்ணி சொல்லலாம் இது இப்படி அப்படின்னு சொன்னா நிர்வச்சனம். இது இப்படித்தானே நிர்வச்சனம் பண்ண முடியாது, அனிர்வாச்சியம். அது மாத்திரம் இல்ல, இது அனாதி. இது பிகினிங்ல எப்ப ஆரம்பிச்சுன்னா தெரியாது. என்ன வித்தியதே ஆதிகி தெரியாது, அனாதிகி. அவித்யா ரூபம், இது ரூபமே எப்படி தெரியுமா, இக்னரண்ட் ரூபம். நீங்க எந்த ரூபத்துல சொன்னாலும் அது இக்னரண்ட், அதான் இக்னரண்ட் ரூபம். சரீரத்வயஸ்ய காரணம், இந்த 2 சரீரம், சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம், இது 2த்துக்கும் காரணம் மாத்திரமா இருக்கிறது சத்ஸ்வரூப அஜ்ஞானம். இதுக்கெல்லாம் உண்மையிலேயே காரணம் யார சொல்லணும், ஆத்மாவை சொல்லணும். அவர் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வேலை செய்யறது. ஆனா அவர் இருக்கிறது இவனுக்கு தெரியாது. அந்த தெரியாத நிலை எதுவோ அதுதான் தூக்க நிலை, அதுதான் காரண சரீரம். சத்ஸ்வரூப அஜ்ஞானம். நிர்விகல்பக ரூபம். நிர்விகல்பக ரூபம்னா என்னன்றது பார்க்கணும். விகல்பம்னாக்கா டிவிசிபிள்னு வச்சுக்கணும். கை, காலு, கண்ணு, விரல் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் விகல்பம்னாக்கா இதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆலமரம் இருக்குன்னா அதுக்கு வேர் இருக்கு, கிளை இருக்கு, பிரான்ச் இருக்கு, இப்படி தெரிஞ்சுட்டா அது விகல்பம். இதனுடைய விதையா இருக்கு பாருங்க, ஆலமர விதத்துல இதெல்லாம் இருக்கா, ஆனா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த விகல்பங்கள்லாம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கு. கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ அந்த கண்ணால் பார்க்கிற விஷயங்கள்லாம் இல்ல, ஆனா பீஜ ரூபேன்னு இருக்கு. அங்க பொட்டன்சியல் ஃபார்ம்ல இருக்கிறது எதுவோ அது பேர் நிர்விகல்பம். இப்படி நம்மளுடைய சரீரங்கள்லாம் பொட்டன்சியல் ரூபமாக இருக்கிற இடம் எதுவோ அது காரண சரீரம். எது அஸ்தி தது காரண சரீரம் அப்படின்னு இவர் சொல்லும் போதே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது சரியா வராது. அனிர்வாச்சியம், அனாதி, அவித்யா ரூபம், சரீரத்வய காரணம், சத்வரூப அஜ்ஞானம். இதெல்லாம் நீங்க தூக்கத்தோட ரிலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியுற மாதிரியே இருப்பாங்க. தூக்கம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அனிர்வாச்சியமா இருக்கு. எப்ப தூங்கின தெரியாது. தூங்குறது நம்ம கையில தான் இருக்கு. 10 மணிக்கு 11 மணிக்கு படுத்துக்கணும்னு படுத்துக்கிறோம்.
ஆனா கரெக்டா 10 மணிக்கு 10:05 வருதா 10:07 வருதான்றது உங்களுக்கு தெரியாது. எப்ப தூங்கினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த காலம்ன்றது அங்க பயங்கர ஃபெயிலியர் ஆயிடும். காத்தால எழுப்புறவர் சார் எழுந்திருக்கான்னு எழுப்பினது காதல விழுந்திருந்தது, ஆனால் நீங்க தூங்கலன்ற அர்த்தம். நீங்க தூங்கியிருந்தா அது காதல விழாது, உங்களுக்கு தான் காதெல்லாம் கேட்காது. அப்ப எப்படி எழுதுங்க தெரியாது. இதெல்லாம் தான் கன்ஃபியூஷன், இதெல்லாம் தான் காரணம் தெரியும். எப்ப எத்தனை மணிக்கு தூங்கினீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சரி எவ்வளவு நேரம் தூங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியறதான்னு அதை பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். ஐயோ 6 மணி வரைக்கும் தூங்கிட்டேன் நான், எவ்வளவு நேரம் தூங்கினான்றது நமக்கு தெரியாது. அதுவும் அது எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் தூக்க நிலை. அதுதான் இந்த அதித்ய, அனாதி, அனிர்வாச்சியம், காரண சரீரம், தத்துவ ரூபாஜானம் எல்லாம் ஓரளவுக்கு புரியற நிலை இருக்கோ அதுதான் தூக்க நிலை இல்லையா. அது நம்ம சுஷுப்தி அவஸ்தால பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு கோடு காட்டி இப்படி நிர்விகல்பக, ஆனா எல்லாமே பொட்டன்சியலா இருக்கு. ஏன் நிர்விகல்பக ரூபம்னு சொல்றாங்கன்னா, நான் எந்த பேஜை மூடி வச்சுட்டு தூங்கினேன்னா அடுத்த நாள் அந்த பேஜ் கரெக்டா அதே இடத்துல இருக்கு, அதே எனக்கு அந்த படிச்ச அடுத்த சென்டென்ஸ் ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன பீஜ ரூபத்துலதான் இதெல்லாம் போய் ஒடுங்கிட்டு காலையில வரும்போது கரெக்டா அதாவது எப்படி எப்படி வரணுமோ அந்தந்த காது, அந்தந்த மூக்கு, அந்தந்த ஞாபக சக்தி, அந்தந்த மனிதன ரெகக்னிஷன் கெப்பாசிட்டி, அந்த இது எல்லாம் வருது. அதான் வித ரூபமா அது போய் அந்த காசல் பாடியில ஒதுங்கிட்டு எல்லா இந்திரியங்களும் திருப்பி காத்தால ஏந்த உடனே வர்றதுனால இந்த காரண சரீரமானது நிர்விகல்ப ரூபமாகவும் எது இருக்கோ அது காரண சரீரம். இந்த காரண சரீரம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், கன்ஃபியூசிங்காவும் இருக்கும். கன்ஃபியூஷன் பார்ட்ட விட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங் போர்ஷனை பார்த்துட்டோம் நம்ம எடுத்துட்டு, ஆனா சரியா புரியாது, புரியக்கூடாது. புரிஞ்சுட்டுன்னா நம்ம கிளாஸுக்கு வரமாட்டோம்ன்ற தைரியத்துல இது அடுத்த வாரம் அடுத்த திங்கட்கிழமை